முக்கியமான முடிவுகள் உங்களது வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டாம். இந்த வார்த்தைகள்ல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே! நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட இந்நாளில் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. நமது வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் கண்டு வருகிறோம். நமது வீடியோவில் இன்றைய தினம் நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் நமக்கு நன்மை என்ற அனைத்து விஷயங்களையும் நாம் பார்ப்போம். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 1 மே 2022ங்க. அதாவது மே 1ஆம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாளுங்க. நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான், ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து காணப்படுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக உங்களது பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா நீங்க இன்னைக்கு அமைச்சுக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை செய்யலாங்க. நீங்க தேவையில்லாம யார்கிட்டயும் வாக்குவாதங்களோ இல்ல வீணான விவாதங்களோ இன்றைய தினம் நீங்க செய்ய வேண்டாம். அதனால நோ யூஸ். ஸோ நீங்க இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்க வார்த்தைகளை நீங்க பேசுறதுல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிடித்தமான வேலைகள், அதாவது உங்களுக்கு படம் பார்க்கறது பிடிக்குமா, இல்லை ஸ்போர்ட்ஸில் விளையாடுறது பிடிக்குமா, அல்லது செல்ஃபோன் கேமிங் பிடிக்குமா, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யுங்க. நீங்கள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு அப்படின்னு இருங்க. மற்றவங்க இன்னைக்கு உங்களுடைய சில பிரச்சனைகளை உங்களுடன் சில ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் தேவையில்லாத பயத்தையோ அல்லது தேவையில்லாத சில கற்பனையான விஷயங்களையோ நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு அதையே நினைத்து கவலைப்பட்டு இருக்க கொண்டு வேண்டாங்க. நீங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தருமோ அதை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு தினம் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சில இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதையுமே எடுக்க வேண்டாம். புதிய காரியங்கள் எதையுமே இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டாங்க. பண டிரான்சாக்ஷன் இன்னைக்கு பெரிய அளவில் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் தள்ளி போடுறதுனால ஒன்றும் ஆயிடாதுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு மற்றவங்க உங்களை வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசினாலும் நீங்கள் சண்டை சச்சரவுகளை கலந்துக்காம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. கழுவுறம் இல்லை நழுவுற மாதிரி நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம், சரி இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வந்து நழுவிட்டு வந்துடுறது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. இன்னைக்கு நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேலையை உங்களுக்கு வந்து கவனிக்கிறதாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஆனால் எந்த விதமான குழப்பங்களும் மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளில் ஈடுபட்டு சந்தோஷத்தை இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் இதனால் உங்களுக்கு மிக மிக இனிமையானதாக மாறுங்க. உங்களுக்கு அவ்வளவு சக்தி மிக்க நாளாக இன்னைக்கு இல்லைனாலும் அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கூட நீங்கள் சலிப்படைந்த விட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் பொழுதுபோக்கில் அதிகமாக நேரத்தை செலவிடுங்க மற்றும் கவனமாக இருந்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இந்த தினம் உங்களுக்கு வீட்டு சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலைகளில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டீங்களா, எல்லா விதமான ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. பிறகு பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா வாக்குவாதங்கள் வேண்டாங்க. இன்றைய தினம் நீங்கள் திரைப்படங்கள் பார்ப்பது அல்லது மொபைலில் சில சர்ச் பண்ணுறது போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி பிஸியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முக்கியமான சில வேலைகளை மறந்து விடவும் வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமான வேலைகள், அதாவது நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளில் சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க வேலைகளை வழக்கமாக செய்கிற வேலைகளை எந்த மாற்றமும் தேவையில்லை. நீங்கள் எப்பயும் போல் செய்யலாம். அதனால் எந்த தடைகளும் கிடையாது. ஆனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்சபடி முடிக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகலாம். இதுக்காக நீங்கள் சோர்வு அடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நல்ல நன்மையிலேயே முடியுங்க. காரியங்களை நீங்கள் மிகச்சிறப்பாகவே உங்களது வழக்கமான பாணியில் நீங்கள் செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையிலும் மறந்து விட வேண்டாம். ஒரு நோட் போட்டு இன்னைக்கு எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் கவனிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலராக இருக்கட்டும் அல்லது திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை நல்ல உறவுகள் இன்றைய தினம் காணப்படுறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு இன்பமான இல்லற வாழ்வு
இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களது திருமண வாழ்வில் இருக்குங்க. காதல் வாழ்க்கையிலும் இருக்கு. இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களோட ஒன்றாக இருந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பிளஸ்ன்னு சொல்லலாங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை கலர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க. டபுள் பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போ போடுறோமோ அப்போ உடனடியாக உங்க மொபைலில் வந்துட்டு நம்ம வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம முழுமையாக பார்க்க முடியும். எங்களுக்கும் அது நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்ல பயன்களை தருங்க. மிகப்பெரிய நிதி சம்பந்தமான விஷயங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய விஷயங்களை இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது இன்னைக்கு நல்லதுங்க. முக்கியமான டிரான்சாக்ஷன், தவிர்க்க முடியாத சில டிரான்சாக்ஷன் மட்டும் இன்னைக்கு பண்ணிக்கங்க. அதாவது தவிர்க்க முடியாத கொடுக்கல் வாங்கல மட்டும் இன்னைக்கு பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களது ஆபீஸ்ல உங்களது உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வேணாம். அனுசரித்து நடந்து போங்க. அவர்கிட்ட மட்டும் இல்லை, இன்னைக்கு யார்கிட்டையுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு நல்ல இனிமையான தினமாக நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நிர்வாகம் தொடர்பான பணிகளில் சில பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் விவாதங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாள்வது நல்லது. தகாத வார்த்தைகள் பேசிவிட வேண்டாம். வார்த்தைகளில் கவனம் கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு முக்கியம், இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களது கருத்துக்களை நீங்க சொல்லணும் அப்படின்ற தேவைகள் இருந்தால் மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம நீங்க மூக்க நுழைச்சு 3ஆம் நபராக 2 நபர்களுடைய ஏதாவது பிரச்சனைனா நீங்க 3ஆம் நபராக தலையிட வேண்டாம். எந்த விதமான கருத்துக்களையும் இன்றைய தினம் நீங்கள் தெரிவிக்க வேண்டாங்க. அது உங்களுக்கு டபுள் சைடா, அது இருமுனை கத்தியாக அது உங்களை திருப்பி தாக்கிவிடும். எனவே நீங்கள் கருத்துக்களை ஈவன் நீங்க சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ கூட நீங்க கருத்துக்களை இன்றைய தினம் பதிவிடுறதுல ரொம்ப கவனம் தேவை. இன்றைய தினம் கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுனால அமைதியாக நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நீங்கள் உங்களது பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இந்த தினத்தை இன்பமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பத்தின உங்களது பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். அது எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணுங்க. நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் பெனிஃபிட்டுங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.